தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. லூக்கா 23:42-43. இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றார். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். லூக்கா 23:43. இரண்டாம் வார்த்தை சிலுவையிலே ரட்சிப்பு, அதாவது மீட்பின் அன்பு. முதலாவது வார்த்தை மன்னிப்பு, மன்னிப்பின் அன்பு. கர்த்தரே ரட்சிப்பு, கர்த்தரால் ரட்சிப்பு, கர்த்தரிடத்தில் ரட்சிப்பு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நான் எங்கே இருக்கிறேனோ அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன் என்று சொன்னவர். யோவான் 14:3, 17, 24, 12, 26. இரண்டாவது வார்த்தை சிலுவையிலே ரட்சிப்பின் அன்பு. கல்வன் என்ன சொல்லுகிறார்? அவரை நோக்கி, ஆண்டவரே, எப்போ நீ ஆண்டவரேன்னு அவரை கூப்பிட்டுட்டியோ அப்பவே உனக்கு ரட்சிப்பு வந்தாச்சு. நீ உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும். சிலுவை தலையெழுத்தை மாற்றுகிறது. இங்கே மீட்பின் அன்பை பார்க்கிறோம். கல்வனுக்கு மீட்பின் அன்பு. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஆத்தும ஆதாயம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். கர்த்தருக்குள் அருமையான தேவச்சனமே, அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை, வேறொரு நாமமும் கட்டளையிடப்படவில்லை. பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்போது ரட்சிக்கப்படுவீர்கள். அவன் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் நினைத்தருளும். கர்த்தரால் ரட்சிப்பு, கர்த்தரிடத்தில் ரட்சிப்பு. கர்த்தரிடத்தில் கிருபையும் திரளான மீட்பும் உண்டு. இழந்து போனதை தேடும் ரட்சிக்குமே அவர் வந்தார். இயேசு கிறிஸ்து ரட்சிக்கிறவர். கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார், இழந்து போனதை ரட்சிக்க வந்தார், காணாமற் போனதை ரட்சிக்க வந்தார். மனம் திரும்பும் ஒவ்வொருவருக்கும் மறுவாழ்வை கொடுக்கிற தெய்வன். அவன் மனம் திரும்பின கல்வன். மனம் திரும்புங்கள், குணமாவீர்கள். மனம் திரும்புங்கள், ரட்சிக்கப்படுவீர்கள். மனம் திரும்புங்கள், பிழைப்பீர்கள். மனம் திரும்புங்கள், மன்னிக்கப்படுவீர்கள். மனம் திரும்புங்கள், வரம் பெறுவீர்கள். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தேவன் நம்மை நினைத்தருளுகிற தேவன். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய கரங்களோடு கூட இருந்து வழிநடத்துவதாக. ஆமென், ஆமென். தேவ கிருபைகளோடு தங்கியிருப்பதாக.